இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா இந்து, என்னம்மா ஆச்சு? ஏன் கண் கலங்குற? என்னன்னு சொல்றது? எனக்கு பிடிச்சவரோட எனக்கு பிடிக்காத ஒரு சூழல்ல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றதா? நீ போய் உன் ரூம்ல படு. இந்து, நீ இங்க இந்த தரையில தான் படுத்து தூங்கணும். வரதட்சணை வரும்னு எதிர்பார்க்கிற வரைக்கும் தான் மரியாதை, பாசம் எல்லாம். ஏமாந்ததுக்கு அப்புறம் இனிமே உனக்கு நரகம் தான் ராத்திரியே சொன்னோம்ல. இவ்ளோ கஷ்டத்தை நீ உன் மனசுலயே வச்சிட்டு இருக்கியம்மா. உன் அம்மா கிட்ட சொல்லி அவங்க கேக்குற வரதட்சணையை வாங்கி கொடுத்துடலாம்லம்மா. நான் சொன்னேன், கொடுத்தாங்க. ஆனா வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. நீங்க இவ்ளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க, அவங்க உனக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க. இனிமே அங்க எதிர்பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ எதிர்பாராம வந்தாலும் உன் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துற சரியான பாதைக்கு தான் வந்திருக்க. எவ்வளோன்னு சொல்லுமா, கொடுத்து விட்டுறலாம். ககன், கொஞ்சம் பொறுடா. நாம நல்லது செஞ்சாலும் அந்த குடும்பத்துக்கு அது கெடுதலா தான் தெரியும். அந்த அபூர்வா இதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு, ஏன் நாங்க கொடுக்க மாட்டோமா, எங்க மானத்தை வாங்க தானே நீங்க கொடுத்தீங்கன்னு நாம நல்லது செய்ய நினைச்சாலும் நம்மளையே குறை சொல்வாங்க. வம்சி, வம்சி, வயசுல சின்னவரா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. வேதனைப்படுற வெளியாளுக்கு ஆறுதல் சொல்றது பெருசு இல்ல. ஒரு கணவனா உன் மனைவிக்கு ஆறுதலா இருக்கிறது பெரிய விஷயம். உன் நல்ல மனசுக்கு நான் தலை வணங்குறேன். இதுக்கு முன்னாடி நீ இந்து மேல வச்சிருக்கிற காதலை புரிஞ்சுக்காம நான் உன் மேல அவசரப்பட்டு கை வச்சது தப்புதான். மனசுல எதுவும் வச்சுக்காத. ஐயோ, நீங்க வேற. அதெல்லாம் நான் எப்பவோ மறந்து போயிட்டேன். இருந்தாலும் நீங்க கோவப்பட்டு என் மேல கை வச்சிருக்கீங்கன்னா உங்க தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ.